வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருந்த அந்த தடை உத்தரவுக்கு தடை விதித்து தடையை நீக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும். அந்த தடையை விதித்து இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த அடுத்த நிமிஷமே ஓபிஎஸ் கோவியட் மனு தாக்கல் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டால் அது மேல்முறையீடு கட்டாயமாக போகும், உச்சநீதிமன்றத்துக்கு போகும். இவர் முன்னாலேயே தாக்கல் பண்ணிட்டார். இன்னும் இபிஎஸ் அது சம்மந்தமாக எந்த ஒரு தகவலும் எடுக்கலை, எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. ஓபிஎஸ் முன்னாலேயே தாக்கல் பண்ணிட்டார். அதாவது இபிஎஸ் சம்மந்தப்பட்ட வகையில் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டாலும் சரி, அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் மற்றபடி இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையில் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாலும் சரி, எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், எங்களுடைய ஆலோசனையும் கேட்க வேண்டும் சொல்லிட்டு முன்கூட்டியே இன்றைக்கி ஓபி பன்னீர்செல்வம் முன்கூட்டியே பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான, அவருக்கு உண்டான விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கி சூழல் இருந்துகிட்ருக்கு. அதாவது அதன் அடிப்படையில் பலவிதமான கேள்விகளும் கேட்டிருக்கார். ஆமாம், இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அதே நேரத்தில் இது நியாயம் வெல்லும், அதாவது சூது வெல்லும், பிறகு நியாயமே வெல்லும் அப்படின்னு அவர் மிகப்பெரிய ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு, மற்றபடி அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒற்றை தலைமை அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க அப்படின்னு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பட்டியலை போட்டிருக்கார் ஓபிஎஸ். உண்மையிலே அவருடைய பட்டியல் இன்றைக்கு மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அவர் அன்றைக்கே சொன்னார், நம்ம சிங்கிளாக இருக்க வேணாம், எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். நான் ஒருங்கிணைப்பாளர், நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர், மற்றபடி அப்படியே கட்சியை நகர்த்திட்டே போயிட்டுருக்கலாம். தொண்டர்கள் பிரிய மாட்டாங்க. ஆல்ரெடி டிடிவி இருக்கிறாரு, அப்படியே நம்ம அவரையும் இணைச்சிக்கலாம். அப்புறம் சசிகலா உள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்கு பிஜேபி அமித்ஷாவும் துணை போயிருக்கிறது அவருடைய வார்த்தையிலேருந்து இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. அன்றைக்கே 10 வாரிய பதவிகள் கேட்டிருக்கார் அமித்ஷா. அதையும் ஓபிஎஸ் இன்றைக்கி ஓப்பனாக அட்டாக்காக பேசிகிட்டு இருக்கார். அதாவது டிடிவியை சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதப்ப எல்லாத்துக்குமே எடப்பாடி அன்றைக்கே கூடாது கூடாது கூடாது, ஆமாம் நான் தான் அதிமுகவை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் ஓபிஎஸ்ஸையும் விளக்கிட்டார். முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எடப்பாடி வகையில் தனிமரமாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் அவர் கேவியட் மனு இவர் தாக்கல் பண்ண வகையில் ஓபிஎஸ் அதற்கு உச்சநீதிமன்றத்தில் இவர் மேல்முறையீடு என்ன செய்ய போகிறார், கட்டாயமாக செய்வார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அது இழுத்துக்கிட்டே போகும். அது ஒரு எத்தனை வருஷம் இழுக்குமே தெரியல. இருந்தாலுமே கூட மற்ற இரட்டை இலை கான்செப்ட் வகையில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிங்க. ஒரு 6 பேரை, ஓபிஎஸ் பையன், மற்றபடி ராம்குமார் ஆதித்யன், புகழேந்தி, சூரியகுமார் கூட அடிக்கிட்டே போகலாம். ஒரு 6 பேர் விசாரிக்கலாம்ங்கிறது இன்றைக்கி ஓபிஎஸ்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தனமாக உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அவர் பலவிதமாக கேள்வி கேட்டிருக்கார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஓபிஎஸ்ஸுடைய நிலைமை கூர்ந்து கவனிக்கப்பட விஷயமாக இருந்தாலுமே கூட, மற்றபடி ஆர்பி உதயகுமார் இன்றைக்கி ஒரு வீடியோ விட்டுருக்காரு அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில். அதாவது செங்கோட்டையன் சம்மந்தப்பட்ட வகையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு அதிமுக 5ஆக பிரிந்து விட்டதாக ஒரு விஷயம். அவருடைய ஆதரவாளெல்லாம் நிறைய பார்த்து போயிட்டுருக்குறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் துரோகிகள் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ போட்டிருக்கார். அதாவது துரோகிகள் எடுத்து வரும் வாதங்களால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கார். அந்த வீடியோவும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஆர்பி உதயகுமார் அதிமுக
போட்டுட்டு அவர் பலவிதமான கேள்விகளும் கேட்குறார். ஏன்னா கேட்டுட்டு அப்புறம் திடீர்னு பெல்ட்டியும் அடித்த மாதிரி ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. செங்கோட்டையனுக்கு எதிராக தன்னுடைய வீடியோ போட்ட ஆர்பி உதயகுமார், எடப்பாடிக்கு ஆதரவாக போட்ட ஆர்பி உதயகுமார் திடீர்னு பெல்ட்டியும் அடிச்சிட்டார். அதாவது காலையில் தான் செங்கோட்டையன்ட்ட பேசினேன், மற்றபடி யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் வீடியோ போடலை, ஏன்னா செங்கோட்டையனுடைய தியாகத்தை குறைவாக மதிப்பிட முடியாது அப்படின்னு ஒரு அதிகம் இன்றைக்கி பேட்டியை கொடுத்துருக்கிறார். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டார் ஆர்பி உதயகுமார், செங்கோட்டையனுக்கு எதிராக போடப்பட்டதாக பேசப்பட்டது. அதாவது துரோகிகள் எடுத்து சொல்லும் வாதங்களால் தான் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, அதிமுக யாராலும் அசைக்க முடியாதுன்னு. அதன் அடிப்படையில் இப்போ மீண்டும் உள்டா அடித்து இன்றைக்கி ஆர்பி உதயகுமார், ஐயோ செங்கோட்டையன் போல் ஒரு ஆள் இருக்குமா, அவருடைய தியாகங்களை மதிப்பிட முடியுமா, காலையில் தாங்க அவர்கிட்ட பேசினேன் அப்படிங்கிறாரு. இந்த வாதத்தை எங்கோ கொண்டு வைப்பது அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதையெல்லாம் விட ஒரு போஸ்டர் கலாச்சாரம் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக, எடப்பாடிக்கு எதிராக. அதன் அடிப்படையில் அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் அம்மா அப்படின்னு உண்மை விசுவாசிகள் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி போஸ்டர் அடித்து மிக பெருசாக போயிட்டு, அதாவது ஓபிஎஸ்க்கு எதிராக தான் அவங்க போஸ்டர் அடித்து பழக்கம். இன்றைக்கி எடப்பாடிக்கு எதிராக அந்த அணிக்குள்ளேயே இருந்து இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்க போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. அது இன்றைக்கி மிகப்பெரிய பிரபல்யமாக வைரலாக போயிட்டுருக்கு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக. அப்போ அதன் அடிப்படையில் செங்கோட்டையனும் இன்றைக்கி அத்தானி அப்படிங்கிற ஊரில் பேசியிருக்கிறார். அதாவது துரோகியர்களுடைய ஒரு தோல்வியால் தான் நான் இப்படிலாம் பேசிட்டேன், மற்றபடி துரோகியை நாம் அடையாளப்படுத்த வேண்டும், ஏன்னா துரோகிகளால் தான் நாம் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசியிருக்கிறாரு. மற்றபடி பேனரில் அந்த அத்தானி ஊரில் நடந்த அந்த கூட்ட பேனரில் ஃபஸ்ட்டு எப்படி அந்த பேனர் கரெக்டாக போட்டாங்களோ, அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் மிஸ்ஸின்னு சொல்லி போட்டு கீழே இறங்கி அந்த கூட்டத்தில் கலந்துக்காமல் போனார் பார்த்தீங்களா. அதில் எந்த அளவுக்கு எடப்பாடியின் உருவத்தை போன்று செங்கோட்டையின் உருவம் போடப்பட்டிருந்ததோ அதை போன்று இங்கேயும் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவகுமார் அப்படிங்கிற ஒரு பொறுப்பாளர், மற்றபடி இஎம்ஆர் ராஜா அப்படிங்கிற பொறுப்பாளர் பெயரெல்லாம் போடவே இல்லை. ஆமாம், மற்றபடி இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. ஆக ஆர்பி உதயகுமாருடைய ஒரு வீடியோ வைரல், அப்புறம் அவரே உள்டா அடித்து பேசின ஒரு பேட்டி, அப்புறம் செங்கோட்டையனை பாராட்டிய ஓபிஎஸ், செங்கோட்டையனை பாராட்டிருக்கார் ஓபிஎஸ். உண்மையிலே அவருடைய தியாகம் மதிப்பாற்றுறது. செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலேயே மாவட்ட செயலாளராக இருந்தவர், தலைமை கழக நிர்வாகியாக இருந்தவர், மூத்த நிர்வாகி, 9 முறை எம்எல்ஏ ஆனவர். நானும் செங்கோட்டையனை சேர்ந்து கோவை, மதுரை, திருச்சி, மதுரையில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இருந்தப்போ மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அதனால் செங்கோட்டையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொன்ன வகையில் செங்கோட்டையன் ஓபிஎஸ்க்கு நன்றி சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு உள்டலாக இன்றைக்கி அதிமுகவினுடைய ஒரு நிலைப்பாடு, எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் தெரியாமல், ஒப்புக்கொள்ள முடியாமல், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், இடமிருந்து வளம், வளமிருந்து இடம் அப்படின்னு குழப்பமான ஒரு சூழல். ஆனால் எல்லா வகையிலும் பேசக்கூடிய சமயத்தில் ஆர்பி உதயகுமாரும் துரோகிகள் அப்படின்னு பேசியிருக்கார். அவர் யாரை பேசினார் அப்படிங்கிறது தெரியல. எடப்பாடியை பேசினாரா, செங்கோட்டையனை பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் செங்கோட்டையனும் அதே மாதிரி அந்த துரோகிகள் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த துரோகிகள் வார்த்தை அப்படிங்கிறது யாருக்காக அந்த செங்கோட்டையன் பயன்படுத்தியது, ஆர்பி உதயகுமார் பயன்படுத்தியது, ஓபிஎஸ் பயன்படுத்துகிறனா அது எடப்பாடி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. செங்கோட்டையனும் ஆர்பி உதயகுமாரும் யாரை துரோகிகள் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மையிலே இது இன்றைக்கி அதிமுகவினுடைய நன்மதி கொஞ்சம் எது இருந்துக்கிட்டு இருந்தது, அந்த நன்மதிப்பையும் குலைத்து விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சூழல் மாறிடுச்சு.
இந்த வகையில் ஓபிஎஸ் வந்து ரொம்ப இன்றைக்கி துள்ளலாக இருந்துகிட்ருக்கார், ரொம்ப உற்சாகமாக இருந்துகிட்ருக்கார். ஆமாம், என்று எப்படி இருந்தாலும் இரட்டை இலையை நாம் முடக்கி விட வேண்டும். அவருக்கு வருதோ இல்லையோ இரட்டை இலையை முடக்கிடணும். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்கள்ல, தேர்தல் ஆணையத்தை எப்படியோ தலையிட வைக்கணும் அப்படின்னு உற்சாகமாக இருந்துகிட்ருக்காரு. ஆமாம், இப்படியெல்லாம் பார்க்கின்ற சமயத்தில் யார் துரோகி? எடப்பாடிக்கு ஓபிஎஸ் துரோகியா, இல்லை செங்கோட்டையன் எடப்பாடிக்கு துரோகியா, எடப்பாடி செங்கோட்டையனுக்கு துரோகியா, ஆர்பி உதயகுமார் யாரை துரோகி என்று சொல்ல, ஓபிஎஸ்ஸை துரோகின்னு சொன்னாரா, இல்லை எடப்பாடி பிரிவில் இருந்துக்கிட்டு எடப்பாடியை சொன்னாரா, செங்கோட்டையனை சொன்னாரா? ஆமாம், ரொம்ப குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட ஏதோ ஒன்றை வந்து மறைத்து கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை இதில் தெரியுது. ஆனால் இதனுடைய அனைத்துக்கும் பின்புலமாக பாஜக இருந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற தகவல் தான் வந்து ரொம்ப பகிரங்கமாகவும் போயிட்டுருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.